தமிழ் சினிமால இயக்குனராக அறிமுகமாகி தற்பொழுது இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா என்ற அடையாளத்தை மறைத்துவிட்டு நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவாக மாறிவிட்டார் நம்ம எஸ்.கே. சூர்யா. இவர் நடிக்கும் அனைத்து கதாபாத்திரத்திலும் இவரோட பெஸ்ட கொடுத்து மக்கள் மனதில் நீங்க இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இறைவி படத்துல தனது அபாரமான நடிப்பின் திறமையை வெளிப்படுத்தி இருந்தாரு. அதை தொடர்ந்து ஸ்பைடர், மெர்சல், மாஸ்டர், மாநாடு, டான் போன்ற பல படங்களை நடிச்சு மக்கள் மனதில் மீண்டும் ஒரு இடத்தை பிடிச்சிருந்தாரு நம்ம எஸ்.ஜே. சூர்யா. கடந்த ஆண்டு வெளியான ஜிகர்தண்டா, டபுள் எக்ஸ் மற்றும் மார்க்கண்டனி திரைப்படம் வசூலில் மாபெரும் உச்சத்தை தொட்டது. தமிழ் மற்றும் தெலுங்குவில் பல திரைப்படங்களை கமிட் ஆகியிருக்காரு நம்ம எஸ்.ஜே. சூர்யா. வீரதீர சூரன், இந்தியன் 3, ராஜன், கேம் சேஞ்சர், எல்ஐசி, சூர்யா சாட்டர்டே பல சுவாரஸ்ய லைனப்ஸ்களை கையில் வச்சிருக்காரு நம்ம எஸ்.ஜே. சூர்யா. இந்நிலையில எஸ்.ஜே. சூர்யா அடுத்ததா பகத் பாசலோட இணைந்து படத்துல நடிக்க இருக்காரு. இப்படத்தை விபின் தாஸ் இயக்க இருக்காரு. இப்படத்தின் மூலம் மலையாள சினிமாலையும் நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் அறிமுகமாக இருக்காரு. இதற்கு முன் மலையாளத்துல ஜே 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 ஹே மற்றும் குருவாயூர் அம்பல நடையில் படங்களை இயக்கியவர் விபின் தாஸ்.